எல்லோருக்கும் வணக்கம். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி மற்றும் மீனாட்சிபுரம் ஆகிய இந்த 2 பகுதிகளை பற்றி செய்திகளில் அடிக்கடி பார்க்குறோம். அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட எல்லோரும் இதை பற்றி பேசுகிறார்கள். எதுக்காக பேசுகிறாங்க, என்ன இருக்குது அந்த 2 இடத்துல அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அரிட்டாப்பட்டி மீனாட்சிபுரம் கிட்டத்தட்ட 193 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டிருக்கு. இது உட்பட கிட்டத்தட்ட 2015 ஹெக்டேர் பரப்பளவில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க போகிறாங்களாம். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை நிறுவனமான வேதாந்தா நிறுவனத்தோட கிளை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் தான் இந்த சுரங்கத்தை அமைக்க போறாங்களாம். இதுக்கான ஒப்பந்த புள்ளியும் கோரப்பட்டு மத்திய அரசால் ஒப்புதலும் அளிக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஒரு வளர்ச்சி திட்டம் வர்றது நல்லது தானே, அது ஏன் பேசு பொருளா மாறி இருக்கு? ஏன்னா இந்த அரிட்டாப்பட்டி மற்றும் மீனாட்சிபுரம் இந்த 2 இடத்தையும் தமிழ்நாடு அரசாங்கம் 2022 தான் பயோடைவர்சிட்டி ஆக்ட் 2002 செக்ஷன் 37க்கு கீழே தமிழ்நாட்டின் முதல் பாரம்பரிய பல்லுயிர் தளமா அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டா அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ நாம தெரிஞ்சுக்க வேண்டியது 2 விஷயம். ஒன்று, அந்த அரிட்டாப்பட்டி மீனாட்சிபுரத்தை ஏன் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டா அங்கீகரிச்சிருக்கிறாங்க. இன்னொன்னு, அங்கே டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க போறாங்க, அதுக்கே மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்னா முதல்ல என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, பயோடைவர்சிட்டி பல்லுயிர்களை பாதுகாக்க வேண்டி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் கீழே நேஷனல் பயோடைவர்சிட்டி போர்டு இயங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கீழே ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போர்டு இயங்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போர்டு, தெலுங்கானா பொறுத்த வரைக்கும் தெலுங்கானா பயோடைவர்சிட்டி போர்டு, இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்கும் ஒரு பயோடைவர்சிட்டி போர்டு இருக்காங்க. ஓகே, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய மெத்தட்ஸ் வச்சிருக்கிறாங்க. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருக்கோம்ல, இன்சிட்டு கன்சர்வேஷன், எக்ஸிட்டு கன்சர்வேஷன். ஆமா, இன்சிட்டுனா பெருசா ஒன்றும் இல்லை, அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய பறவைகளா இருக்கட்டும், விலங்குகளா இருக்கட்டும், ஏரி குளங்களாக இருக்கட்டும், செடி கொடியா இருக்கட்டும், அதெல்லாம் பாதுகாக்க வேண்டி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அங்கே அமல்படுத்துவாங்க. எக்ஸிட்டு கன்சர்வேஷன்னா வெளியில இருந்து கூட ஒரு பறவையை கொண்டு வருவாங்க, ஒரு விலங்கை கொண்டு வருவாங்க, ஒரு சீடு விதைகளை கூட சேமிக்க வேண்டி ஒரு இடத்துல கொண்டு வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. இதெல்லாம் எக்ஸிட்டு கன்சர்வேஷன்ல வரும். இன்சிட்டுல ஒரு 4-5 வகைகள் இருக்குது. நேஷனல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சாங்சுரி, பயோஸ்பியர் ரிசர்வ், ப்ரொடெக்டட் ஏரியா, ஃபாரஸ்ட் ஏரியா, டைகர் ரிசர்வ்ஸ், எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ், இக்கோ ஜோன்ஸ் இப்படின்னு இன்சிட்டுல இருக்கு. எக்ஸிட்டுல ஜூ, பொட்டானிக்கல் கார்டன், அப்புறம் சீட் பேங்க், ஜீன் பேங்க் இதெல்லாம் கூட இருக்கு. இந்த பகுதிகளெல்லாம் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் விதிச்சிருக்கிறாங்க, அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னா, அங்கே சுரங்கம் அமைக்கக்கூடாது, ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்லாம் அங்கே வரக்கூடாது, ஹைட்ரோ பவர் பிளான்ட் வைக்கக்கூடாது, தெர்மல் பவர் பிளான்ட் வைக்கக்கூடாது, ஒரு சில இடங்களில் மரங்களை வெட்டக்கூடாது, வேட்டையாடக்கூடாது, ஏன் விவசாயம் கூட பண்ணக்கூடாது, மனித நடமாட்டம் கூட இருக்கக்கூடாதுன்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஆனால் எந்த இடத்துலையுமே சுரங்கம் அமைக்கக்கூடாது. அப்படி அமைத்தால் அது சட்டப்படி குற்றம். இப்படி பல்லுயிர்கள் வாழக்கூடிய இடமாகவும் பாரம்பரியத்தை பறைசாற்றக்கூடிய தளமாகவும் இருக்கிறதுனால தான் மீனாட்சிபுரத்துக்கும் அரிட்டாப்பட்டிக்கும் இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கு. ஓகே, அப்படி என்னதான் அங்கே இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 250 பறவை வகைகள், அரிய வன விலங்குகள் இருக்கான், 72 ஏரிகள் இருக்கான், 200க்கும் மேற்பட்ட குளங்கள், தன்னூற்று குளங்கள் இருக்கான். இயற்கை சார்ந்த விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும், பாண்டிய மன்னர்கள், அதாவது 16ஆம் நூற்றாண்டு பாண்டிய மன்னர்கள் ஆனைக்கொண்டான் ஏரி அங்க கட்டியிருக்கிறாங்க. இதை தாண்டி சமணர்களின் வாழ்க்கை வரலாற்றை குறிக்கும் வகையில அவர்களுடைய சிற்பங்கள், சமண படுக்கைகள், அப்புறம் தமிழ் பிராமி எழுத்துக்களின் கல்வெட்டுகள், அப்புறம் குடவரை கோயில்கள் போன்ற விஷயங்கள்லாம் அங்கே இருக்குதான். இது எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணணும், இது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் தமிழ்நாடு அரசாங்கம் 2022 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த அங்கீகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட இந்த இடத்துல இப்பொழுது டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க போறதாகவும் அதுக்கு மக்கள் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனா பொதுமக்கள் கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது போல டங்ஸ்டன் சுரங்கம் அமைத்தால் அங்கிருந்து வெளிவரக்கூடிய கதிர்வீச்சுகள், அங்கிருந்து வெளிவரக்கூடிய வெப்பத்தால எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், எங்களுடைய நிலங்கள் பாதிக்கப்படும், இங்க இருக்கக்கூடிய பல்லுயிர்களும் பாதிக்கப்படும், பாரம்பரிய தளங்களும் பாதிக்கப்படும். அதனால கட்டாயமா இந்த சுரங்கம் வரக்கூடாது, வரவிடவும் கூடாது. இன்னொரு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை சம்பவம் போல மதுரையில நடக்கக்கூடாது. தமிழ்நாடு அரசாங்கம் இதுக்கு நடவடிக்கை எடுத்து உடனடியாக இதுக்கு முட்டுக்கட்டை போட வேண்டும்னு மக்கள்லாம் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. மத்திய அரசு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களும் கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் மத்திய அரசாங்கம் கேட்டால் அங்கே வெறும் 20 வீடுகள் தான் இருக்குது, அதனால பெருசாக எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு மத்திய அரசு தரப்பில் சொல்கிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது போல ஒரு கோரிக்கை எங்களிடம் வேதாந்தா நிறுவனம் வைக்கவே இல்லை, நாங்கள் அந்த சுரங்கம் எந்தெந்த இடங்கள் வழியாக போகுது அப்படின்னு ஆராய்ஞ்சு நடவடிக்கை எடுக்கிறோன்னு உறுதியும் கொடுத்துருக்குறாங்க.
இன்னொரு பக்கம் மக்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, அங்க 2 ப்ராஜெக்ட் நடக்குது. ஒண்ணு 72A ரிங் ரோட் ப்ராஜெக்ட். மதுரையும் அழகர் கோயில் சாலை இணைப்பு திட்டம். இன்னொரு காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம். 2 திட்டத்தையும் அரசாங்கம் ஏன் மேற்கொள்றாங்க அப்படின்னா, இந்த சுரங்கம் அமைப்பதற்கான தொடக்க புள்ளியா தான் இந்த 2 ப்ராஜெக்ட்ஸுமே இருக்குது. ஆமா, அந்த ப்ராஜெக்ட்ஸ் பேரை சொல்லி தான் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதாவும், ஆனா இங்க டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க போறாங்க. இந்த நிலத்தின் வழியா தான் இந்த சுரங்கம் அமைய போகுது. இதை கட்டாயம் தடுத்து நிறுத்த வேண்டும்னு மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழ்நாடு அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு. மேலும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட வேற வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பூஜிதா தேவி.